எடுக்கிறப்போ கொடுப்பனைன்னு ஒரு விஷயம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த கொடுப்பனை வந்து எப்படி இருந்தாலும் தசாப்தி அந்த இடத்துல வரதான் போகுது. ஆமா. ப்ரெசென்ட்டா வந்து கொடுப்பனைக்கும் தசாபதிக்கும் சம்பந்தமே இல்லாத விஷயம் வரப்போ நம்ம தசாபதியை வச்சு நம்ம பிளான் சொல்லணுமா, இல்ல கொடுப்பனை எந்த இடத்துல பயன்படுத்தணும், அந்த 5 விஷயத்துக்கு மட்டும்தான் கொடுப்பனை பயன்படுத்தணுமா, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து தசாபதி எல்லா விஷயங்களுக்குமே கொடுப்பினையை பயன்படுத்தணும். பார்க்கணும். கொடுப்பினை எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுப்பினை நல்லா இருக்கா நல்லா இல்லையா எடுக்கணும். கொடுப்பினை நல்லா இருக்கிறதுனால என்ன, நல்லா இல்லாட்டினா என்ன? ஒரு விஷயம் ரொம்ப லாங் டைம் வந்து நல்லபடியா நடக்குமா, அந்த பாவகாரம் அந்த பாவம் வந்து சிறப்பா இருக்கா இல்லையா? லாங் டைம் நடக்குதா நடக்காதுங்கிறதெல்லாம் இங்கே கருத்து கிடையாது. கொடுப்பினையை எதுக்காக பார்க்கணும்? கொடுப்பினை நிலையான விஷயங்களுக்கு பயன்படுத்தணும்னு சொல்லி ஒரு மனிதனுடைய நிலையான விஷயம் ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, கணவனுடைய உறவு, தொழில் விஷயம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை சொல்லலாம். கொடுப்பினைங்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்த பாவ புத்திநாதன்கிறதான் ஃபுல் கண்ட்ரோலே அவர் தான் வச்சிருக்காரு. ஆக்சுவலி அவர் நின்ற அந்த பாவ புத்திநாதன் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் அந்த தொடர்புகள் தான் அந்த கொடுப்பினையை வந்து நிர்ணயிக்குது. ஆக்சுவலி அந்த பாவத்துக்கு சாதகமாக இருக்கும், இல்லை பக்கவிளைவாக இருக்கும், இல்லை எதிர்மறையாக இருக்கும். அதை பொறுத்து அந்த சம்பவங்கிறது சிறப்பாக நடக்குமா இல்லை அதற்கு எதிர்பாராக நடக்குமா அப்படிங்கிறத அந்த கொடுப்பினைங்கிறது நம்ம அதுலேருந்து நம்ம அதை நம்ம உறுதி. ராஜு, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கொடுப்பினை எதுக்காக பார்க்கணும்? உதாரணத்துக்கு இப்போ திருமணத்துக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அந்த திருமணம் இதுக்கு அவரோட ஜாதக கொடுப்பினை எப்படி இருக்கு, அது வீக்கா இருக்கா அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அது அவசியம். நம்ம ஒருத்தரோட 12 பாவத்துக்கு 12 விதமான கொடுப்பினைகள் இருக்கும். ஒரு பாவத்துக்கும் ஆயுள், தனநிலை, அவரோட எண்ணம், வீடு, நிலம், குழந்தை, அவரோட 6ஆம் பாவம் நோய், வேலை, கடன், அந்த மாதிரி 7ஆம் பாவம் திருமணம், 8ஆம் பாவம் ஆயுள், 9ஆம் பாவம் வந்து உயர்கல்வி ஆராய்ச்சி, 10ஆம் பாவம் அவரோட தொழில் உத்தியோகம் கௌரவம், 11ஆம் பாவம் நண்பர்கள் மூத்த சகோதரன், 12ஆம் பாவம் அவரோட மூலஸ்தனம். அந்த மாதிரி 12 விதமான பாவத்துக்கும் நம்ம கொடுக்கணும்னு ஒன்று சப்ளாட் வழியா நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அது நம்ம அவசியம் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேள்வி. தெரிஞ்சுக்கிட்டா டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ல சார். அதுக்காக சரி, நீங்கள் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறீங்க, பாக்கெட்டில் பணம் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தானே கிளம்புறீங்க. பணம் இருந்தால் என்ன செய்வீங்க, பணம் இல்லாட்டி என்ன செய்வீங்க? பணம் எடுத்து வச்சுட்டு தானே போவோம். அது மாதிரி தான் கொடுப்பினை. உங்கள் கொடுப்பினை நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு தெரியணும். அது தெரிஞ்சாதே குறியாட்டிகள் வந்து எப்படி வேலை செய்யணும் உங்களுக்கு தெரியும். இப்போ 7ஆம் பாவ புத்திநாதன் 6-12 கனெக்ஷன் ஆயிடுச்சு. அவருக்கு கொடுப்பினை சரியில்லை. அப்போ அவருக்கு திருமணம் எப்படி நடக்கும் சொல்லுங்க. 7ஆம் பாவம் கொடுப்பினை அவருக்கு வீக்கா இருக்குன்னா 7ஆம் பாவ புத்திநாதனுடைய நட்சத்திரத்தில் வேற ஏதாவது கிரகங்கள் இருந்து அதோட தசாபதி நடக்கிறப்போ அப்படி எடுக்கலாம். அப்படி 7ஆம் பாவ கொடுப்பினை சிறப்பாக இல்லை என்றால் கடவுள் வந்து இன்னும் 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காரு. 5ஆம் பாவம் காதல் திருமணம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு. 9ஆம் பாவம் 2ஆம் திருமணம் கொடுத்துருக்காரு. இப்போ திருமணம் என்ற கேள்விக்கு 7ஆம் பாவ கொடுப்பினையை பார்க்கணும் அப்படின்னு நான் தான் சொல்லியிருக்கேன். அதை எப்படி பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி பார்க்கல. இப்போ 7ஆம் பாவ புத்திநாதன் 6-12 தொடர்பு உண்டுச்சுன்னா எந்த மாதிரி திருமணம் நடக்கும் அப்படின்னு இப்போ கேட்டேன். பிரிய போகிறது உண்மைதான். மக்கள் வந்து அதை ஏற்றுக்குருவானா? கல்யாணம் நடக்கிறதுக்கு எனக்கு வழி சொல்லியா? பிரியறதை பற்றிலாம் நீ எதுக்கு பேசுகிற? ஏன் ஸ்டேட்டஸுக்கு நம்ம 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணுவோன்னா, லவ் பண்ணுவோன்னா அப்படின்னு ரொம்ப அல்சாட்டியமாக பேசுவாங்க. அப்போ அவன் திருமணங்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். நம்ம சொல்லும் போதே என்ன சொல்கிறோம், எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும். கொடுப்பினை இருந்தாதாப்பா கிடைக்கும். கை கெட்டினது வாய் கெட்டலை அப்படின்னு சொல்கிறோம்ல, எல்லாமே கொடுப்பினதே. அதை எப்படி எதுக்காக பார்க்குறோம் அதை சொல்லுங்க. நல்லா இருக்கும் நல்லா இல்லையா, அவனுக்கு தேவை கல்யாணம் நடக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடி 7.5 கூட்டினாலும் சரி, எவ்வளவு கூட்டினாலும் சரி, அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். கொடுப்பினைக்கு என்ன பொருள்? எனக்கு 5ஆம் பாவ புத்தினாதான் 4 தொடர்பு வந்துருச்சு. எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லணும், புரியுதா? லவ் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லணும். ஆனால் 2மே எனக்கு நடந்திருக்கு. லவ்வும் நடந்திருக்கு, குழந்தையும் பெற்றிருக்கேன். ஏன் பெற்றேன்? சரி, திசாபுத்தி சாதகமான டைம் தான். எப்படி நடந்துச்சு அதை சொல்லு.
குடுப்பு திசாபுத்தின்னு போயிட்டேன்னா கொடுப்பினை தேவையில்லை. கொடுப்பினைன்னு எடுத்துட்டேன்னா காரணம் சொல்லணும். ஒரு குழு வேணா கொடுக்குறேன். சொல்லுங்க சார். நல்லவனுக்கு 4 பேர் வருவேன், கெட்டவனுக்கு ஒருத்தன் வர்றதே அரிதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன மீனிங்? அதன் பொருள் என்ன அப்படின்னா, கொடுப்பினை நல்லா இருந்தால் 1, 3, 5, 7, 9ஆம் பாவ குறிகாட்டிகள் அந்த செயலை செய்யும். திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும். கொடுப்பினை சரியில்லை என்றால் அந்த 5ஆம் பாவ குறிகாட்டி மட்டும்தான் கல்யாணத்தை செய்யும். இங்கே 1, 3, 7, 9 செய்யாது கல்யாணத்தை. அதனாலதான் கொடுப்பினையை பாரு அப்படின்னு. கொடுப்பினையை பாருன்னா எதுக்காக பார்க்குற? நீ குறியாட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும்ல. அங்கே 7, 6ஓட தொடர்பு உண்டுச்சுன்னா 5 குறியாட்டக்கூடிய கிரகந்தே அங்கே கல்யாணத்தை பண்ணும். அப்போ அந்த 5ஆம் பாவமே பீஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க. அப்போ 5ஆம் பாவ குறியாட்டி பலன் தர மாட்டான்ல. 7க்கு 12 6 வேலை செஞ்சிருச்சுல. அந்த 6ஆம் வீட்டிற்கு 8ஆம் வீடு எது? அப்போ 1ஆம் பாவ குறியாட்டி தான் செய்வேன். 1ஆம் பாவ குறியாட்டியும் பீஸ் ஆயிடுச்சுப்பா. அப்போ என்ன செய்வேன்? 7க்கு 5ஆம் வீடு நம்ம லக்கணத்துக்கு 11. அப்போ 11ஆம் பாவ குறியாட்டி அந்த வேலையை செய்வேன். 11ம் பீஸ் ஆயிடுச்சு. அப்போ என்ன செய்வேன்? அங்கே 9ஆம் பாவ குறியாட்டி செய்வேன். ஜோதிட ரகசியம் 3ஆம் பாகத்தில் வரிசைப்படுத்தும் முறை அப்படின்னு ஒரு ரூல் கொடுத்துருப்பேன். அந்த ரூல் தான் இது. ஒரு பாவத்தை ஆக்டிவேட் ஆகணும்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டிவிட்டி தியரி படி அது எப்படி ஆக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத செய்யும். இப்போ உனக்கு ஒரு பிரச்சனை ஒன்று, நீ யார்கிட்ட முதல் போவ? ஃபஸ்ட்டு உன் நண்பர்கிட்ட போவ. நண்பர் எத்தனாம் பாவம்? உனக்கு நன்மை இல்லை. அப்போ என்ன செய்வ? அதே 11ஆம் பாவம் மூத்த சகோதரனை குறிக்கும்ல. மூத்த சகோதரன்ட்ட போய் உன் பிரச்சனை சொல்லுவ. மூத்த சகோதரன் இல்லை, அதுக்கடுத்து யார்கிட்ட போவ? மாமே மச்சான்கிட்ட போவ. மாமே மச்சான் 11ஆம் பாவம். உங்கள் மாமே மச்சான் இல்லை. அப்போ என்ன செய்வ? அப்போ தான் உங்கள் சித்தப்பா பெரியப்பாட்ட போவ, உங்கள் அப்பாட்ட போவ. இப்போ ஒரு பாவத்துக்கு 11ஆம் பாவமே முன்பிறவிருத்தி உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலே அதுக்கு பேர் முன்பிறவிருத்தின்னு பேரே அதுக்கு வச்சிருக்கு. முன்கூட்டி ஒரு செயலை நிர்ணயிப்பது ஒரு பாவத்திற்கு 11ஆம் பாவம். கெட்டு போனதுனால இந்த 5ஆம் பாவ ஒரு குறியாட்டி மட்டும்தான் அந்த செயலை செய்ய முடியும். அதே பாவம் நல்லா இருந்தால் 1, 3, 5, 7, 9, 11 6 குறியாட்டிகளும் கலந்துருவான்ல. இதைத்தேன் நல்லவனுக்கு 4 பேர் வருவேன், கெட்டவனுக்கு ஒருத்தன் வர்றதே அரிதுன்னு சொல்றது. நம்ம முன்னோர்கள் சும்மா கிணத்தனமாக சொல்லலை, காரண காரியத்தோட சொல்லியிருக்காங்க. இப்போ எனக்கு 7ஆம் பாவ புத்திநாதன் ராகு. ராகு எனக்கு ராகு ஸ்டார் சூரியன் சப்பில் இருக்கான். 7, 6 கனெக்டிவிட்டி வந்துருச்சா? அப்போ எனக்கு ராகு தசை நடக்குது. அப்போ அந்த 20 வயசுக்கு மேலே ராகு தசை நடக்குது. அந்த ராகு தசையில் எனக்கு ஒரு 120 பொண்ணு வந்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. ராகு தசை, ராகு புத்தி, குரு புத்தி 2 புத்தியுமே எனக்கு திருமணத்துக்கு வாய்ப்பே கொடுக்கல. ஏன்? 7ஆம் பாவம் 6ஆம் பாவம் கனெக்ஷன் ஆயிடுச்சு. ராகு தசை, ராகு புத்தி செய்யலை. குரு புத்தி ஏன் செய்யலை? குரு 5ஆம் பாவ புத்தினாதான் அவன் 4 பத்தோட தொடர்பு கொண்டுட்டேன். அப்போ அந்த 5ஆம் பாவ குறியாட்டி செய்ய முடியல. சனி செவ்வாய் ஸ்டார் குரு சப்ல இருந்தான். சனி 8ஆம் பாவ சப்ளாடா இருந்ததுனால 7க்கு அது சாதகம் தானே. 8 செவ்வாய் 1, 3 தொடர்பு கொண்டிருக்கா. 1, 3 திருமண வாழ்க்கைக்கு நல்ல பாவம் தானே. குரு உபநட்சத்திரத்தில் இருந்தார். குரு 5, 11 காட்டிட்டாரா. அதனால இந்த சனி புத்தியில் எனக்கு திருமணத்தை கொடுத்தார். சனி புத்தியில் செவ்வாய் அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்தார். எனக்கு செவ்வாய் 6ஆம் பாவம் தானே தொடர்பு கொண்டிருக்கு. ஏன் திருமணத்தை கொடுத்துச்சு? 5க்கு 11ஆம் பாவம் 3ஆம் பாவமாக அமைஞ்சதுனால 5 நல்லா வலுப்படுத்தி அந்த செவ்வாய் செய்கிறார். செவ்வாய் 6ஆம் பாவம் தொடர்பு கொண்டாலும் இந்த 5ஆம் பாவத்துக்கு அது 2ஆம் வீடு தானே. அப்போ 5க்கு சப்போர்ட் பண்ணி
இதை வந்து செவ்வாய் அந்தரத்தில் எனக்கு திருமணத்தை ஃபிக்ஸ் பண்ணுச்சு. அப்போ ஒரு பாவ கொடுப்பினைங்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டாதே நம்ம குறியாட்டியை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை நீ பார்க்காம நீ போனேன்னா, நீ ஒரு மெக்கானிக்கு, நீ ஒரு இடத்துக்கு போகிற, ஒரு வண்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு போகிற, அந்த வேலைக்கு நம்மளுக்கு ஸ்பானர் தேவையா, ஸ்க்ரூ டிரைவர் தேவையா, கட்டிங் பிளேயர் தேவையான்னு நம்மளுக்கு முதல்ல டிசைட் பண்ணாதானே நீ அங்கே போக முடியும். எதுனே தெரியாமல் நீ எப்படி ஒர்க் ஷாப்பே தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுபோல் ஜோதிடனானவன் எல்லா டூல்ஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோன்னா எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணுமோ அதை யூஸ் பண்ணணும்.